அனைவருக்கும் வணக்கம். மாருதி கார்களை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கார் செல்லிங் நிறுவனமா இருக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர் இருக்கு. குறிப்பா அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான ஃபேக்டரா கன்சிடர் பண்ணப்படுறது அதோட மைலேஜ் தான். மைலேஜ் அதிகமா இருக்கிறதுனாலயே பெரும்பாலான நபர்கள் மாருதி கார்ஸை விரும்பி வாங்குறாங்க. மைலேஜை இன்னும் அதிகப்படுத்துற விதமா சில பிளானை ஃபியூச்சர்ல மாருதி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்த மாருதியோட ரொம்ப ஃபேமஸான ஹேஷ்பேக் இருக்கக்கூடிய ஷிஃப்டோட 4th ஜெனரேஷன்ல Z சீரிஸ் 3 சிலிண்டர் இன்ஜினை கொடுத்திருந்தாங்க. இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் அளவுக்கு ஸ்டேபிளா இல்லைனாலும் இதோட ரிஃபைன்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா 4 சிலிண்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 3 சிலிண்டர் இன்ஜின்ல அதிகம். ஸோ அதனாலேயே இந்த Z சீரிஸ் இன்ஜின் மூலமா ஷிஃப்டோட 4th ஜெனரேஷன்ல அதிக மைலேஜ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே பிளானை வரக்கூடிய எல்லா கார்களுக்கும், அதாவது ஃபியூச்சர்ல எல்லா கார்களுக்கும் இந்த Z சீரிஸ் இன்ஜினை கொடுக்க போறதா பிளான் வச்சிருக்கதா தெரிய வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கார்களோட வெயிட்டை குறைக்கிறது. இந்த கார்களோட வெயிட்டை குறைக்கிறது மூலமா கண்டிப்பா அது மைலேஜ்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இது மூலமா காரோட காஸ்ட் எஃபிஷியன்சி பலவிதமான விஷயங்களை இது ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி காரோட வெயிட்டை குறைக்கிறதுனால சேஃப்டியில ஏதாவது இஷ்யூ வருமானு கேட்டா முக்கியமா மாருதி கார்களை வாங்குறவங்க யாருமே சேஃப்டியை ஒரு கன்சர்னா எடுத்துக்க மாட்டாங்க. பட் வெயிட்டை குறைக்கிறதுனால சேஃப்டியில் எந்த கன்சர்னும் வராது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அவங்களோட இந்த பிளான்ங்கிறது அடுத்த 10 வருஷத்துக்கான பிளானா சொல்லப்படுது. இந்த பிளான் மூலமா இவங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் 1 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை இன்னுமே அவங்களோட சேல்ஸ் வால்யூம்ல அதிகப்படுத்துறதுக்கு இது பெரிய லெவலில் கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கியமா இதுல ஹைபிரிட் டெக்னாலஜி உள்ள இன்ஜினை பயன்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 3 சிலிண்டர்ல ஹைபிரிட் இன்ஜினை பயன்படுத்துறது மூலமா மைலேஜ்ல கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏற்கனவே டொயோட்டோ மாதிரியான நிறுவனங்கள் ஹைபிரிட்ல முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மாருதியும் இப்ப இதை கையில் எடுத்திருக்காங்க. அடுத்ததா மற்ற நிறுவனங்களும் கண்டிப்பா அவங்களோட மேனுஃபேக்சரிங்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சை கொண்டு வருவாங்க. இது மூலமா மைலேஜ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் மைலேஜ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாலும் கூட சேஃப்டிங்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். சேஃப்டி தான் இதுவரைக்கும் மாருதி கார்கள்ல கேள்விக்குறியா இருக்கு. முக்கியமா பிரீசா மாதிரியான ஒரு சில கார்களை தவிர மற்ற கார்கள்லாம் சேஃப்டியில் அந்த அளவுக்கு ஸ்டார் ரேட்டிங் வாங்காத கார்கள் தான் சொல்லணும். இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டையும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த கார்களை வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.